நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். விசேஷமாய் இந்த நாட்களிலே இந்த உவமைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது உவமை ஆகாயத்து பறவைகளை குறித்தான உவமை புதிய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு, மற்றொன்று லூக்காவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தைகளைத்தான் இந்நாள் மட்டும் நாம் நிதானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைய தினத்தோடு மத்தேயுவில் இருக்கிறதான இந்த உவமை நிறைவாகும் என்று ஆண்டவருக்குள்ளாக நான் பிரயாசப்படுகிறேன். வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தினத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எதற்காக கர்த்தர் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் அழைத்திருக்கிறார் என்று முன்னாடி இருக்கிற வசனங்களில் நம்ம பார்த்தோம். 21வது வசனம் துவங்கி 20வது வசனங்கள் இந்த மலை பிரசங்கங்கள் எதற்காக கர்த்தர் இதை சொன்னார் என்பதை குறித்தும், அங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது, இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நாம் தியானித்த பிறகுதான் இந்த வசனத்துக்கு நேராய் நாம் வருகிறோம். இந்த காலகட்டங்களிலும் அதே போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சாப்பிட போகிறோம்? எப்பவுமே காலையில் எழுந்தோடனே பெரிய பிரச்சனை தெரியுங்களா? காலையில் என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், நைட்டு என்ன சமைக்கணும், இப்படி நம்ம எதுக்காக அதான் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறது எதுக்கு தான்? சாப்பிட்றதுக்காக தான். வெறும் சாப்பிட்றதுக்காக மட்டுமே சம்பாதிக்கிற சில பேர்லாம் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டுமே சம்பாதிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு, அதாவது எந்த அளவுக்கு சாப்பாடை விட ரொம்ப முக்கியமானது உங்கள் ஜீவன், அதை விட ரொம்ப முக்கியமானது உங்கள் சரீரம். கர்த்தர் உங்களுடைய ஜீவனையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களை நம்பி உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாதபடிக்கு போதும் என்ற மனநிறைவோடு மனரம்மியத்தோடு கூட நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமான உணவு அமிர்தமும் விஷமாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருந்தாலும், எவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக, அதாவது டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதிரி சாப்பாட்டு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற உணவாக இருந்தாலும், ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன சொல்லுவோம், இதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாது, போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, போதும். அப்படி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜீவன் போயிடும், செத்து போயிடும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், சாப்பிட்றதுக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோமா, இல்லை ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? ஆண்டவருக்காக தான் வாழணும். சாப்பாடுன்றது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஆகாரம் தேவை, அவ்வளோதான். தவிர்த்து இன்றைக்கி சுவை இல்லாத உணவை சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு மனசு இல்லை, தூக்கி விசிறடிக்கிறாங்க. நீ என்ன டேஸ்ட்டாக பண்ணுற, எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு இது ஒரு பிள்ளை. அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணுங்க, சரியாக சமைக்க மாட்டுறாங்க. இந்த அம்மாவுக்கு சரியாக செஞ்சு போகிறதுக்கு நான் சமைக்காரியா? அவங்க அம்மா சரியாக சமைக்க மாட்டேதுப்பா, நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, நல்லா சமைக்கக்கூடிய சமைக்காரியாக பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படிங்க இது? அப்போ கேட்ரிங் பச்சதுன்னா ஒரு பொண்ணு தான் கட்டி வைக்கணும் உங்கள் அப்பாவுக்கு. ஏன் நீயும் ஒரு பெண்ணு தானே, உன்னால் சமைக்க முடியாதா? அம்மாவில் செய்ய முடியல, நீ டேஸ்ட்டாக செஞ்சு கொடு உங்கள் அப்பாவுக்கு.
இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு சாப்பாடு நல்லா வேலை செஞ்சுட்டு வரேங்க, உழைச்சிட்டு வரேங்க, சாப்பாடு இருக்க மாட்டுது. சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஹோட்டலில் எத்தனை நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட முடியும்? அவங்க ஹோட்டலில் எப்படி போட்டாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? காசு கொடுத்து வாங்கிட்டனால சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா இருக்குது, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம், ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டேன்ல. ஆனால் அதை விட டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணாது, அது பிடிக்காது. அவங்க கொஞ்சம் வேர்வை தண்ணி அழுக்கெல்லாம் போட்டு செஞ்சு தான் ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் சுத்தமாக செய்கிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அவர் பொரோட்டா அப்படி போடுவார். அதுதான் உங்களுக்கு என்ன இருக்குது, ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அடாடாடாடா என்னம்மா இருக்குது பொரோட்டா, அப்படியே பூ மாதிரி வருது. அது ஏன் பூ மாதிரி வருதுன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா பொரோட்டா போடுறது? பூ மாதிரி வரும். காலைக்கு தான் தெரியும் உங்களுக்கு பூ மாதிரி வயிறு இருக்கிறது. நைட்டு தின்னா காலையில் வயிற்று வலி. ஐயோ முடியல, இந்த பாவி என்னத்தை போட்டு செஞ்சேன், வீட்டில் செஞ்சதை சாப்பிட்டா அவனுக்கு வந்திருக்குமா வயிற்று வலி? கர்த்தர் கொடுக்கிற உணவுன்றது ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டில் எதை கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட பழகிக்கணும். உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லை, இனிப்பு இல்லை, என்ன சாப்பாடு இது? இது கூட இல்லாமல் இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு 10 நாட்கள்லாம் உண்டு. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் எல்லா வீட்லேயும் அரிசி நிறைஞ்சிருக்குது. 3 வேளை ஆக்கி போகிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க. அப்போ அரிசியும் இருக்காது. அம்மாவும் தனக்கே இல்லைனாலும் அதான் சொல்லுவாங்க, வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த அம்மா வெறும் தண்ணி குடிச்சிட்டு அந்த அப்பா ஈர துணியை நினச்சி வயிற்றில் போட்டு 10 நாட்கள் உண்டு. உங்களுக்கு சாப்பாட்டுடைய அருமை என்ன தெரியும்? வடித்து மாட்டுக்கும் நாய்க்கும் எல்லாம் போடுறீங்க. எல்லா தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் பார்த்தா எல்லாம் கொழுத்து போய்க்குது. பிள்ளைங்கள்லாம் நாய் மாதிரி ஆகிட்டுக்குது. நாயெல்லாம் பிள்ளைங்க மாதிரி செழிப்பாகிட்டுக்குது. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு செய்கிற சாப்பாடெலாம் எடுத்து நாய்க்கு போடுறாங்க. நாய் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக இருக்குது. பிள்ளை பார்த்தா எலும்பு தோலுமாக்கு. என்னம்மா அப்படி இருக்கிறேன்னு கேட்டால், தெரியல போதகரே, தெரியாது உங்களுக்கு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அன்போடு பாசத்தோடு செய்கிற சாப்பாடு எடுத்து போய் நாய்க்கு போடுறீங்க. நாய் நல்லா சாப்பிட்டது குழந்தை மாதிரி இருக்குது வீட்டில். நீ நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கும். அம்மா பார்த்து குளிக்குது, அப்பா பார்த்து குளிக்குது. நாய் கம்முன்னு இருக்குது வீட்டில். அது நல்லா சாப்பிடுது, நல்லா தூங்குது, வீட்டுக்குள்ளே நல்லா நடமாடுது. பெட்ரூமுக்கு வரைக்கும் வருது நாய். அது எங்கன்னா நாய் எங்கன்னா சத்தம் போட்டுதா பாருங்கள், அதை போய் கொஞ்சிறாங்க அம்மா அப்பா. செல்ல புள்ளடா நீ, என் பட்டு நீ ஏதோ நாய் கொஞ்சிருது பிள்ளைய. என் நாயை போ அப்படிக்கா, புள்ள நாயா, நாய் பிள்ளையாம். எங்கெங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அவங்க செய்கிறத நீங்கள் ருசி சாப்பிட மாட்டீங்க. நாய் நல்லா சாப்பிடுது, அம்மா ரொம்ப நன்றிம்மாந்து சூப்பராக செஞ்சு போடுற நீ. ஆனால் உங்களுக்கு அம்மா செய்கிற சூப்பர் தெரிய மாட்டுது. பசிக்கு தான் ஆகாரமோ தவிர சுவைக்காக அல்ல. இன்றைக்கி சுவைத்து டேஸ்ட்டாக எங்கே இருக்குது தேடி தேடி நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஒரு நாளைக்கு டேஸ்ட்டாக இருக்குது எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட்டு நினச்சே பார்க்க முடியாது, சாப்பாடை நினச்சி பார்க்க முடியாது, வெறும் சப்பாத்தி தான், அதுவும் எண்ணெய் போடாத சப்பாத்தி. டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா, சால்ட்டு வந்துச்சுன்னா எதுலையுமே உப்பு போடாமே சாப்பிடணும். வெளியே இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தண்ணி கூட அளவாக தான் குடிக்கணும். இப்போ தண்ணியை குடிக்க மாட்டீங்கல்ல, தண்ணி எடுத்துன்னு போமா, ஸ்கூலில் எடுத்துன்னு போய் தண்ணி எடுத்துன்னு போய் குடிமா, தண்ணி குடிமா குடிக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு தண்ணி மட்டுமே குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கீரை சாப்பிடு சாப்பிட மாட்டோம். ஒரு நாளைக்கு கீரை மட்டுமே செஞ்சு கொடுங்க, அப்போ தான் அது பொழைக்கும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். பயம்புறுத்தலை நான். அப்போ சூழ்நிலைக்கு உண்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சோறு கிடையாது, ரேஷன் அரிசி சாப்பாடு. வயிறு ரொம்பனா போதும், ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு தட்டு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதே தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு அங்கே சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. அவ்வளோ கஷ்டம் என் வீட்டில். எப்போ பார்த்தாலும் ரசம் தான் எங்கள் வீட்டில். என் பேர் ரசம் சாதம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. வெறும் ரசம், எப்போ பார்த்தாலும் ரசம். ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரை பரட்டி வச்சுருவாங்க, அவ்வளோதான். ரசம் சாதம் முருங்கைக்கீரை, ரசம் சாதம் குப்பைக்கீரை, இதே தான். இப்படி தான் சாப்பிட்டுது. வெறும் ரேஷன் அரிசி தான். அப்போல்லாம் வந்து டேஸ்ட்டெல்லாம் முக்கியம் இல்லை, வயிறு ரொம்பனா போதும், ஒருவேளை சோறு கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலை. அதனால் என்றைக்குமே எங்கேயுமே
நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். எங்கள் இறையியல் கல்லூரியில் இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க எனக்கு. சாப்பாடு நான் அது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, எங்கே வந்தாலும் சரி, எதை கொடுத்துட்டாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவேன். என் தட்டை நீங்கள் பாருங்கள், நான் உட்காந்த இடத்த பாருங்கள், சுத்தமாக சாப்பிடுவேன், வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பசியினுடைய அருமை தெரியும், அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. தொண்டையில் இறங்க மாட்டேதுன்னு மெலிஸ் அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா ஜீரா ரைஸ் வாங்கி வேக வைமா, இன்னம்மா அரிசி கொட்டை கொட்டையாக இருக்குது, முழுங்க முடியலம்மா. எப்படி முழுங்க முடியல உன்னால்? சொகுசான ஒரு வாழ்க்கை, சுவையானதை நாக்கு தேடுது. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு வருமானம் இல்லைன்னா ரேஷன் அரிசி தானே சாப்பிட்டாகணும். யோசிச்சு பாருங்க, உணவு அப்படின்றது எண்ணத்தை உண்போம் என்று ஆகாரத்துக்காக அலைகிற அறிவில்லாத கூட்டங்களாய் அல்ல. நம்மகிட்ட இருக்கும்பொழுது கடவுள் பிரியாணி கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல் வீட்டில் பழைய சாதம் இருக்குதா, அதையும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட பழகிக்கணும். நான் சூடாக தான் சாப்பிடுவேன், அதுவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை எண்ணெயில் போட்டால் தான் சாப்பிடுவேன், கவாப் இருந்தால் தான் சாப்பிடுவேன், முட்டை ஆம்லேட் இருந்தால் தான் சாப்பிடுவேன் என்று இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறபடியெல்லாம் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து நான் வந்தேன். உணவினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். சாப்பாடுனா என்ன, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனா என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் எந்த இடத்துலையுமே யார் கொடுக்கறதையுமே நான் வீணாக்கிறது இல்லை. கூடுமான வரைக்கும் இங்கே எதனா நடக்கும்பொழுது கூட நான் எதையுமே போட்டு வைக்கட்டுமான்னு என்கிட்ட கேட்பாங்க. தயவு செஞ்சு இங்கே எதையும் போட்டு வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வீணாக்கிறது எதுவுமே பிடிக்காது, எதையுமே வீணாக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற எந்தையுமே நீங்கள் வீணாக்கக்கூடாது. உணவு மட்டும் இல்லை, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த வல்லமை, உங்களுக்கு கொடுத்த வரங்கள், உங்களுக்கு கொடுத்த கிரியைகள், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியம், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த ஆத்துமா, எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அதை பண்படுத்தி பல மடங்கு பெருக செய்யக்கூடியது. நீ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனை நீ உருவாக்கணும்னா அவன் இன்னும் ஒரு 10 தலைவனை உருவாக்குவான். ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு யூத்தும் ஒரு நல்ல வைராக்கியமுள்ள ஒரு தலைவனை உருவாக்கணும். உன்னை மாதிரி சுற்றுறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது. உன்னை மாதிரி இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற சேட்டைங்க கற்றுக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஊழியத்தில் ஆண்டவரோடு கொடுத்த 12 பேர் அப்படியே ஆண்டவர் அவங்களை பயங்கரமாக உருவாக்குனார். நீங்கள் இருக்கும்போது அது தெரியாது, நீங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீ திருமணம் ஆகி போயிட்டீங்கன்னா சொன்னாங்க, எங்கிட்ட சொன்னாங்க, ஒரு ரூத்தம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க இந்த சர்ச்சில், உங்களுக்கு தெரியும்ல. அந்த அம்மா இருந்தாங்கய்யா, நல்லா ஊழியம் பண்ணோம். அந்த அக்கா எங்களை காது நல்லா திருவி தலையில் கொட்டோம்யா, படி வேதத்தை படி, பைபிள் படி. அங்கங்கே பசங்க சுற்றி இருந்தால் எல்லோரும் கூப்பிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கும் அந்த அம்மா. கல்யாணம் பண்ண போயிட்டாங்கல்ல. இப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி அப்படியெல்லாம் எங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்கய்யா. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த அக்கா இருப்பாங்க, ஒரு அக்கா, அந்த அக்கா தான் எங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, எங்களை பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, வசனம் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய சர்ச்சில் அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவிட்டியாக நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊழியத்திலே இருந்துக்கிட்டே இருப்போம், அந்த பிரச்சனத்திலே இருப்போம். அந்த ஆவிக்குரிய தலைவர்களை உருவாக்குகிற ஒரு டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், பணிவிடைக்காரனாக இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சேவையை கர்த்தர் செஞ்சார். அவர் பணிவிடைக்காரனாக இருந்தார். அவர் தலைவன்ற இந்த சேரில் வந்து உக்காந்தார். என்னைக்கு அது ஏசு? நான் என்றைக்குமே இந்த சேரில் உட்காரவே மாட்டேன். என்ன பாஸ்டர் செஞ்சு உக்காரத்தனை செஞ்சு போட்டுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் குறும்பு பண்ணுறீங்க? அப்படி இல்லை, உக்காரணும் தோணும்போது உட்காரும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சேர்ன்றது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்ட இலை எடுக்கிறது தான் ஒரு தலைவனுக்கான அழகு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தண்ணி இருக்குதா, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட இலை எடுக்கிற பாருங்கள், அதுதான் ஒரு தலைவருக்கான குவாலிட்டி. உங்களுக்கு முன்னாடி நான் போட்டுன்னு உக்காந்துக்கணுன்னா ஊருக்கு முன்னே உக்காந்துட்டு இருப்பார் பாஸ்டர், இவரெலாம் ஒரு தலைவராக. நீங்கள்லாம் சாப்பிட்டு நிறைவாகி மீதி இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு நான் ஆயத்தோம். அப்படி தான் நான் சாப்பிடுவேன், நான் அதை விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு. எதுக்கு இதை பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சாப்பாடை பற்றி தான் பேசுது. அதுக்காக சொல்கிறேன், உணவுன்றது ரொம்ப முக்கியம். என்னம்மா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். தம்பி ஜெயேஷ், சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது.
யாருன்னா வேஸ்ட் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வாரம் சர்ச்சில் கொண்டு வந்து விடுங்க. நல்ல பெரம்பு உங்கள் பிள்ளைகளை பெரம்பில் தண்டிக்குங்க. அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், பரலோகத்துக்கு போகிற வழிக்கு தான் அவன் போவான். நரகத்து வழி தப்புனா பெரம்பில் அடிக்கணும். எனக்கு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்களா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. 4-5 கம்பு வாங்கி வச்சுக்கிறேன், பெரம்பில் அடித்து அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பிள்ளைங்க சாப்பிட்ணும், டேஸ்ட்டுக்காக ருசிக்காக இல்லை. நம்ம ஜீவன் இருக்குன்னா சாப்பாடு சாப்பிட்ணும், அவ்வளோதான் இல்லைங்க. உயிரோடு இருக்குன்னா என்ன தேவை? தண்ணி தேவை, சாப்பாடு தேவை, உணவு தேவை, அவ்வளோதான். எதையாவது ஒன்று, எதுவுமே கிடைக்காத பஞ்ச நாட்கள் எதுவும் மாட்டிக்கணும். கெச்சா எது கெச்சாலும் அப்போ ரேஷன் அரிசி சோறாவது கிடைக்குமா? ரேஷன் அரிசி சோறாவது கிடைக்குமா? அதையாவது மாட்டுக்கு வச்சு கொட்டுவோம் எங்கள் வீட்டிலலாம். ஆனால் இப்போ அது கூட இல்லையே. அது இருந்தால் கூட போதும், அள்ளி சாப்பிட்ருவோனே, பசி தாங்க முடியலையே அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். இது கடைசி காலம். அதனால் இந்த கடைசி காலத்தில் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம். இன்றைக்கி எல்லாருடைய மோகம் சாப்பாடு எங்கே நல்லா இருக்குன்ற கடைலாம் எல்லாருக்கும் தெரியுது. இங்கே போ அங்கே ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும், இங்கே போ அங்கே சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும், இங்கே போ இங்கே பீப் பக்கோடா நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் பார்க்காதுன்னா எல்லா கடையும் சூப்பராக தெரியுது. ஏம்மா எப்படிமான்னு கேட்டால், இங்கே போ உங்கள் பப்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மார்க்கெட்டில் வாங்குங்க, லேஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். எக்ஸ்பர்ட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தின்ற கடைங்க எல்லா கடையும் நல்லா தெரியும். அதே போல் ட்ரெஸ்ஸு, ஏங்க இங்கே வானாங்க, அங்கே போங்க அருள்குமரனுக்கு போங்க, நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் பச்சை பாசுக்கு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். துணி மனுஷனுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது என்னது தெரியுமா? உணவும் உடையும். கர்த்தர் அதை குறித்து தான் பேசுகிறாரு. உணவும் உடையும். உணவு என்பது என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு, உடை என்பது எனக்கு இருக்கிற நிர்வாணத்தை மூடுவதற்கு தானே தவிர என்னை ரொம்ப ரிச் பர்சனாக காட்டுறதுக்கான ட்ரெஸ்ஸு, சும்மா என்னை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். என்னோடய நிர்வாணத்தின் அசிங்கமான கோலங்களை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவை, அவ்வளோதானே தவிர இன்னைக்கு நிர்வாணப்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களே போட்டுன்னு சுற்றுறாங்க. நிர்வாணத்தை மூறத்துக்கு தாங்க ட்ரெஸ்ஸு. உங்களுடைய சரீரத்தை காண்பிக்கிறதுக்கு கிடையாது ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸு எதுக்கு? அதுதான் ஆண்டவர் சொல்ற, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம். சாப்பிட்றது வந்து பசிக்காக, அதுக்கு மட்டும் சாப்பிடுங்க. ட்ரெஸ்ஸுன்றது அழகழகாக வாங்கி டைட்டாக போட்டு சுற்றுறதுக்கு கிடையாது. ட்ரெஸ்ஸு எதுக்கு தெரியுமா? என்ன மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது என்னை பார்த்து இடம் இடராகக்கூடாது. நல்லா இருக்குதுப்பா, நல்ல ட்ரெஸ்ஸுப்பா, நல்ல பிள்ளைப்பா, உன்னை பார்த்த ஒன்று ஐயோ என்ன இப்படி வந்துனுக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்ரெஸ்ஸுன்றது அவ்வளோ ஒரு டிசிப்ளின்னு, அதுதான் நீங்கள் யாருன்றதை காண்பிக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ஸு விதவிதமாக போட்டுன்னு சுற்றணும் அப்படின்னு இங்கே போட்டுன்னு சுற்றினா அடுத்த நாள் வந்து பேப்பரில் வந்துடுவோம். காலை ரொம்ப கெட்டுருக்குது. ஏன் நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் சுற்றுறது அந்த மாதிரி, ட்ரெஸ்ஸுங்க அந்த மாதிரி. என்ன அப்படி பேசுகிறீங்க? ட்ரெஸ்ஸு அவங்க தப்பான பார்வையில் அவங்க பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுறது? யாரும் பார்க்கல, நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நாளானா வெடிஞ்சு போனாவே உனக்கு என்ன சாப்பிட போகிறோம், என்ன துணி போட போகிறோம், இதுதானே உனக்கு பிரச்சனையாகுது. அதுதான் கேட்குறாரு ஆண்டவர். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், இதுதான் உனக்கு நினைப்பு. காலையில் எழுந்த உடனே எந்த ட்ரெஸ்ஸு போடலாம்? ஐயோ இன்றைக்கி யூனிஃபார்மா, என்றைக்கு பிறந்தநாள் வரும் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறது, என்றைக்கு எதனா ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த புது ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே இருக்குதே, இது போட்டுன்னு போய் எல்லாருக்கும் காட்டணும் ஸ்கூலில், இதை போட்டுன்னு போய் எல்லாருக்கும் காலேஜுக்கு காட்டணும். இந்த ஆப் சாரி ரொம்ப நேரம் எடுத்து வச்சுக்கிறேன், இது கட்டினா சும்மா அப்படியே தேவதை மாதிரி இருப்பேன். ஒரு கிஞ்சி போன பேண்ட் எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுன்னு சுற்றினா நல்லா இருப்பேன், பைத்துக்கிற மாதிரி. போட்டுன்னு சுற்றுங்க பிரதர். கிஞ்சி போன பனின்னு கிஞ்சி போயிருக்குது, இங்கே ஒரு பேக்கெட் மாதிரி இருக்குது, கிஞ்சி போயிருக்கு. என்னப்பான்னு கேட்டால் அது இதுதான் மாடலில் புது ட்ரெஸ், இது புது ட்ரெஸ்ஸா? என்கிட்ட அந்த மாதிரி நிறைய கிஞ்சி போனது இருக்குது, வந்து கலெக்ட் பண்ணி போட்டுன்னு போகும். காஸ்ட்லியாக கிஞ்சி போனது வாங்குறாங்க. எதுக்கு அந்த உடைகள்? உடைன்றது நம்முடைய சரீரத்தின் அலங்கோலத்தை மறைக்கிறதுக்கு தானே தவிர கிழிந்த அந்த சரீரத்தை காண்பிப்பதற்காக அல்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று, எதுக்காக? உங்கள் ஜீவனுக்காக.
நம்முடைய ஜீவன் உயிர் வாழத்துக்கு சாப்பாடு தேவை. என்ன தம்பி? உயிர் வாழத்துக்கு சாப்பாடு தேவை, அவ்வளோதான். என்ன இருந்தால் என்ன இருக்குது, ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடணும், அது நம்முடைய ஜீவனுக்கு தான். அதே போல் எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்து பிரச்சனையே இது என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. இன்றைக்கி ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட சந்திக்கிற ஒரு பிரச்சனை தெரியுமா? கிறிஸ்மஸ் எனக்கு துணி எங்கே, எனக்கு 2000 ரூபாய் எடுக்கணும், 3000 ரூபாய் எடுக்கணும், போன வருஷம் மாதிரி 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துறாத. ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெருமை அல்ல, என்னுடைய ஒரு ஜீவனுள்ள சாட்சியை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் துணி எடுக்கிறத நான் நிறுத்திட்டேன். எனக்கு துணி மேலே ஒரு ஆசை இல்லை, துணி எடுக்கிறதுக்கு நான் விட்டுட்டேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற காசில் எங்கள் வீட்டாண்ட சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. நான் போனால் அவங்க வருவாங்க, ஐயா தோத்துறையான்னு வருவாங்க. அவங்கள எப்பவுமே என்னை இப்போல்லாம் நான் ட்ரெஸ் எடுக்க காசில் அவங்களுக்கு ஒரு 10 புடவை 15 புடவை வாங்கி வீட்டில் அம்மாண்ட கொடுத்து, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்கம்மா, கூட இந்த காசை வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி அம்மாண்ட கொடுத்துருவேன். ஏன்னா ஆண்டவர் என் பிள்ளைகளை கொண்டு எனக்கு கொடுத்துட்றார். நான் சொல்கிறேங்க, நெம்லிக்கு வந்து நான் ஒரு முறை கூட போய் ஷர்ட் பேண்ட் எடுக்கல, எடுத்து கொடுத்துருக்குறீங்க. அதை தாண்டி நான் விருப்பப்பட்டேன்னா எப்போ நான் எடுப்பேன், எடுத்து சர்ச்சுக்கு தான் போட்டுன்னு வருவேன். பர்பஸாக இந்த பண்டிகைக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும் எடுத்து என்றைக்குமே போட்டதே கிடையாது. சில சூழ்நிலையில் ஹைன் பண்ண ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுன்னு வந்து கூட நான் நின்று இருக்கிறேன். எனக்கு புது ட்ரெஸ் போட்டு தான் ஈஸ்டர் கொண்டாடணும், புது ட்ரெஸ் போட்டு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. அது எனக்கு இல்லவும் இல்லை. எனக்கு நினைக்கும் போதெல்லாம் புது ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஐயா அல்லேலூயா. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு 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 காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த துணி மேலே தான் நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும், எப்படியாவது இந்த 3000 ரூபாய் சட்டை வாங்கி போட்டே ஆகணும், ஏதோ ஒன்று ஆன்லைனில் பார்த்துடுறோம், அதை பார்த்துட்டு இது அடைந்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆர்டர் பண்ணால் நம்ம பார்த்தது வேற, ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு வர்றது வேற. நம்ம ஒரு கலர் ஆர்டர் பண்ணுறோம், அவன் ஒரு கலரில் அனுப்புகிறான். நம்ம ஒரு குவாலிட்டி பார்க்குறோம், ஆனால் நம்மளுக்கு வர்றது வேற குவாலிட்டி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதனால் குடும்பத்தில் சேமிப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிறைய சாப்பிட்றதுனால, இன்னொன்று நிறைய ட்ரெஸ் எடுக்கிறதுனால. உண்மையா மாதத்துக்கு 2 துணி கேட்குது ஐயா, மாதத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குது, வகை வகையாக சாப்பிட சொல்லுது, சாப்பாடு கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டேது, நான்வெஜ் பிரியராக இருக்குது. ரொம்ப கஷ்டம். நான்வெஜ்ஜு ரொம்ப பிரியப்பட்டனா நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நானும் சில நாட்கள் தள்ளப்பட்டிருந்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்ப இரும்பல் ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப நான் யோசிக்கிறேன், நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து சில காரியங்களை ஒத்துழைக்காத சூழ்நிலை இருக்குதுன்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தவிர்க்காத பட்சத்தில் ஆசைக்காக சாப்பிட்டு பிரச்சனைக்குள்ளே, அதாவது நம்ம பழைக்கிறதுக்காக தான் சாப்பிட்ணும், சாப்பிட்டே செத்து போயிடக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. எதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் எங்கன்னா போய் பாருங்கள், ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்டு வர்றாங்க, என்னம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சுகர் அதிகமாகிட்டுக்குதுன்னு கேட்டால், நேற்று ஆசைப்பட்டு கொஞ்சம் கேரட் அல்வா தின்னு போட்டேன், ஆசைப்பட்டு சாப்பிட்டதுனால தான் பிரச்சனையே. 2 போண்டா வாங்கி தின்ட்டேன், அதனால கொலஸ்ட்ரால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு. என்னய்யா, நான் 2 சால்ட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு ஆசைப்பட்டு சால்ட் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன காரணம்? சாப்பிட்றது கூட ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் ஆசைப்பட்டதே சாப்பிட்றதுனால தான் இல்லைங்க. ஆசைப்பட்டதே சாப்பிட்னதுன்னா ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டது சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். ஆசைப்பட்டது சாப்பிடணுன்றது கிடைக்கும்போது சாப்பிடுங்க, கிடைக்கும்போது சோதனை பண்ணி சாப்பிடுங்க. ஆசைப்பட்டதே தினமும் சாப்பிட்டு 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 தினமும் ஷவர்மா, தினமும் பீப் பக்கோடா, தினமும் 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 தினம் 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 சாப்பிட்டீங்கன்னா 2 மாதத்தில் ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சிருங்க. 2 மாதத்தில் சூப்பராக தெரியும். வயிற்றில் வால் வளர்ந்துக்குதுன்றாங்க, குடல் வளர்ந்துக்குதுங்கிறாங்க, வலை வைக்கணும்னு சொல்கிறாங்க. வயிற்றில் யாராவது வலை வைக்கிறாங்களா? வலை வைக்கிறது காரணம் நீங்கள் வச்ச ஒலை தான்.
நீங்கள் சாப்பிட்டு இல்லை உங்கள் வயிற்றுக்கு வள வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. ஆண்டவர் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். அந்த கவலை எனக்கு இருக்கிற கவலை, நம்மளுக்கு என்ன கவலை இருக்கணும்? இயேசு சீக்கிரம் வரன்னு இருக்கிறாரு. எப்படி இந்த ஆத்துமக்களை ரசிக்க போகிறோம்? எப்படி புன்னையில் ஊழியம் பண்ண போகிறோம்? எப்படி அந்த மக்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்த போகிறோம்? எப்படி பருக்கூரில் ஆண்டவருக்குள்ளே நடத்த போகிறோம்? எப்படி நம்ம தெருவில் இருக்கிற ஆத்துமக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம்? எப்படி நற்சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ போகிறோம்? எப்படி இந்த சமுதாயத்தில் நம்ம பரிசுத்தமாக காத்துக்க போகிறோம்? ஐயோ, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்குது, எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து காத்துக்கொள்ளுவேன் அப்படின்ற கவலை இருந்தால் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போவே இருந்துக்குது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்கும் சரீரத்துக்காக தான் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அது கவலைப்படாத. நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா அப்போ லிமிட்டு. சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு கெச்சது சாப்பிடுங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, வெஜிடபிள் நல்லா சாப்பிடுங்க. எந்த காயும் வேணான்னு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த காய் மட்டுமே பொரியல் செய்து சாப்பிட வேண்டிய ஒரு நாள் வரும். எந்த கீரை வானான்னு சொல்கிறோமோ அந்த கீரை மட்டுமே பரட்டி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நான் கீர்த்தி சாப்பிட்ணும், நல்ல கீரை சாப்பிட்ணும், நல்ல காய் சாப்பிட்ணும். நல்ல காய்கறிகள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் காயை விட்டு கறி மட்டும் சாப்பிடுவீங்க. அதை நல்ல காய்களை சாப்பிடணும், நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நல்ல ஃப்ரூட் சாப்பிடுங்க. பழம் யாருன்னா சாப்பிட்றாங்களா? வீட்டில் அவ்வளோ ஃப்ரூட் இருக்குது. எப்போவுமே ஊருக்கு வரவங்களாம், இப்போல்லாம் வரவங்கெல்லாம் என்ன வாங்கின்னு வருவாங்க? பழங்க வாங்கின்னு வருவாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை அதெல்லாம் வாங்கின்னு வருவாங்க. இப்போ வாங்கின்னு வரதெல்லாம் லேசு போட்டலமும் பிஸ்கெட் பாக்கெட்டும் வறுக்கி பாக்கெட்டுங்களும் வாங்கி தூக்கின்னு வராங்க. அப்போ வாங்கி தான் பழம் வாங்கி வந்து சாப்பிட்டாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு. இப்போ வாங்கி வந்து சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வயிற்று வலி, கொம்ட்டுது, என்ன கொம்ட்டாது உனக்கு, கொம்ட்டுது, அஜீர்ண கோளாறு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆகாமல் இருக்குமா? இதுதான் விஷயம். சாப்பிடுங்க. உங்கள் உணவு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறத ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் ரொம்ப விசேஷமானது. சாப்பாடை விட நம்ம உயிரோடு இருக்கணும்ல. மெட்ரார் அவரு என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க, உன் உயிர் முக்கியமா இல்லையா? உயிர் முக்கியனா, சரீரம் முக்கியனா? சரீரம் முக்கியனா நல்ல ட்ரெஸ் ஒழுங்காக போட்டு ஒழுங்காக சுற்று. சாப்பாடு முக்கியம் அப்படின்னா உனக்கு கிடைக்கிற சாப்பாடு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. ஜீவன் முக்கியம்னா சாப்பாடு கரெக்டாக சாப்பிடு. உனக்கு கடவுள் கொடுக்கறத ஜெபம் பண்ணி சாப்பிடு. நம்மளுக்கு என்ன தேவைன்றது கற்று நமக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. வீட்டில் செய்கிறது எதையுமே என்ன பண்ணாதீங்க, தள்ளிடாதீங்க. ஆரோக்கியமான உணவு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதே போல் ட்ரெஸ்ஸு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு தேவைப்படுது. எங்கள் அப்பா அம்மா மனசில் பேசி உங்களுக்கு சித்தமாக இருந்தால் நான் கேட்குற ஒரு 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 பசில் மாதிரி விளையாடி பாருங்கள். கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள், இது நடக்கும். எனக்கு நடந்திருக்குது, அதை நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன். ஆண்டவரே நான் நினச்ச மாதிரி, நான் நினச்ச கலரு எங்கள் அப்பா அம்மா கரெக்டாக நான் சொல்லாமல் எடுத்துன்னு வரணும். அது செய்வீங்களா ஆண்டவரே கேட்டு பாருங்கள். அப்பா அம்மா அதே மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு நந்துக்குதா இல்லையா தெரியல, எனக்கு நந்துக்குது. ஏன் கொடுமையெல்லாம் ஏன் கேட்குறீங்க? 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு டவுசரே வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூல்லன்ற வீட்டில். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் எல்லாம் பேண்ட்டு போட்டு வருவாங்க. நான் மட்டும் டவுசர் போட்டுன்னு டிஷர்ட் மேலே இன் பண்ணு போகிறது. இவனுங்கெல்லாம் கோபாலன்றாங்க. அப்போவே நான் கோபாலாக தான் இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டில் கோபாலாவே வச்சுக்கிறாங்க என்ன. அப்போவே டவுசரு 10th படிக்கிற டவுசர் தான். அம்மா பேண்ட்டு வாங்கி கொடுமா அப்படின்னா இவங்க ஒரு சூழ்நிலைக்கு கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு நாள் யோசித்தேன், இவங்ககிட்ட எதுக்கு பேண்ட்டு வாங்கி கொடுன்னு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் பேண்ட்டு. இவங்க தான் ஜோம் பண்ண ஆண்டவர் கொடுப்பாருன்றாங்களே. எப்போ பார்த்தாலும் ஒரு டிஷர்ட்டு ஒரு டவுசரு, அந்த டவுசரில் அந்த டிஷர்ட் இன் போய் நிற்கணும் சர்ச்சில். எப்படி ஆண்டவரை 10th படிக்கிற வரைக்குமே இப்படி நான் இப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு எனக்கு பேண்ட் ஏற்று கொடுக்கணும் ஆண்டவரே. அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் பேசவே முடியாது. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசவே மாட்டேன். பேசுறதுக்கு தைரியம் இல்லை. அடி பின்னு கொடுக்குறத போட்டுக்க, அவ்வளோதான். 2 பேர் தம்பி, 2 பேருக்கு ஒரே மாதிரி பேண்ட், ஒரே டவுசரு. 2 பேருக்கு ஒரே மாதிரி டவுசர் இருக்கும். எது அவன் டவுசரு எது ஏன் டவுசருன்னு தெரியாது. எது அவன் 2 பேரும் ஒரே. அப்போ அப்படி தான் இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்னடா பண்ணுறது
அவர் ஒரு சூழ்நிலை வந்துச்சு பாருங்கள், அவங்க மனசில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சார். அதிலிருந்து பேண்ட்டே எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், நிறைய விஷயத்த ஜெபம் பண்ணால் ஆண்டவர் தான் செய்யணும். அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் செய்வார். இதெல்லாம் எதுக்காக கர்த்தர் இதை சொல்கிறாருன்னா, இந்த 26வது வசனம் நம்ம வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமேன். நல்லா சொல்லுங்க, ஆமேன். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அது எங்கேயும் போய் ஏறு உழுறதில்ல, டிராக்டர் ஓட்டுறதில்ல, விதைச்சு அது வந்து களஞ்சத்தில் எங்கேயும் சேர்த்து வைக்கிறதில்ல. அதுக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆகாரத்தை கொடுக்குறாரு. அது அப்பா ஆண்டவர் நான் கேட்ட மாதிரி வசனத்தை கொடுத்துட்டாரு. நானும் உழைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, ஆனால் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாருப்பா ஆண்டவர். ஏன்னா காக்காவா இல்லை குருவியா? அதுக்கு தான் அவங்க ட்விஸ்ட் வச்சுட்டாரு பாருங்க. அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்துவார்களவா? அவைகளுக்கு நான் பிழைப்பூட்டும்போது உனக்கும் பிழைப்பூட்டுவேன், நீ உழைக்கும் போது தான் பிழைப்பூட்டுவார். அது குருவி காக்கா கை கால் அது பாவம் எங்கே போய் ஏறு உழைப்போது? அதுங்களை போஷிக்கு தான் கர்த்தர் நம்மளை படிச்சுக்கிறார். நம்மளுக்கு உழைக்கணும். கர்த்தர் நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு. என்ன சொல்கிறாருன்னா, அவைகளை பிழைப்பூட்டும் பொழுது உனக்கு நான் பிழைப்பூட்ட மாட்டேன்னா யார் அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கறது? வாசிப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 38:41 யோபு. தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவந்தரித்து கொடுக்கிறவர் யார்? காக்கைக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் உணவு இல்லாத சூழ்நிலையில் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? ஆண்டவர் இல்லை. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அவைகளை பார்க்கிலும் உங்களை விசேஷித்தமானவர்களாக வச்சிருக்கிறனே, உன்னை பசியில் விட்டுருவனா? உனக்கு துணி கொடுக்காம விட்டுருவனா? யாருக்கு இதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லிட்டார் இதெல்லாம். இதை வந்து எப்படி கன்க்ளூஷன் பண்ணுறாரு பாருங்க. அதாவது ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தில் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இதை செய்கிறாருன்னு பார்க்கும்போது 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தான் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் கூட கொடுக்குற ஆசீர்வாதம். கூட கொடுக்குற ஆசீர்வாதம் தெரியுமா பூமணியம்மா? கூட கொடுக்குற ஆசீர்வாதம்னா என்னது? கூடையில் கொடுக்குற ஆசீர்வாதமா? கேட்காம கொடுக்குறதா? கூட கொடுக்குறது தான் தெரியுங்களா? கடையில் போய் இட்லி வாங்கினா கூட சட்னி கொடுக்குறான். கூட கொடுக்குறது என்ன? சட்னி காசு தனியாக வாங்கிட்டு வருமா என்ன? கூட கொடுக்குறான். இன்னொரு பொட்டலம் கொடுனாலும் கொடுக்குறான் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீங்கள் தேடும். எப்படிப்பட்ட உதாரணம்லாம் சொல்ல வேண்டியதாக பாருங்க. கூட கொடுக்குறது என்ன தெரியுமா? அது எக்ஸ்ட்ரா தான். அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்ன்றது ஐஸ்வர்யம், வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம், வேற என்னது, வீடு, காரு, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட கொடுக்கப்படுற ஆசீர்வாதம். ஆனால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அதெல்லாம் அது தேடினாவே போதும். இப்போ அதெல்லாம் நீங்கள் தேடினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமேன். அதனால தான் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இந்த 11 மாதம் வந்துட்டோம் பாருங்கள். 11 மாதத்தில் எத்தனையோ பலவீனம் இருக்குது, ஆனாலும் கடவுள் பலப்படுத்தி உட்கார வச்சுக்கிறாருல. நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, ஆனால் உங்களை கர்த்தர் பலனோட உட்கார செஞ்சுருக்கிறாரு. நல்லா சுவாசிக்கிறீங்க, நல்லா பார்க்குறீங்க, நல்லா கை தட்டுறீங்க,
நல்லா ஆண்டவரை ஆராதிச்சு பாடுறீங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. முதலாவது அவரை தேடுங்க. உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருவார். அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெயின் டிஷ்ஷை விட்டுவிட்டு வெறும் கூட கொடுக்குறதையே கேட்டுன்னு கிடக்குறோம் இல்லை? எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 இட்லி வாங்கிட்டு 10 சாம்பார் கேட்குறான். எப்படி கடைக்காரன் கொடுப்பானா? 2 அநியாயமாக இருக்குது. 2 இட்லி வாங்கி போட்டு இன்னொரு போட்டலையும் கொடு, இன்னொரு போட்டலையும் கொடு, 2 சட்னி கொடு, 2 சாம்பார் கொடு. எந்த ஊர்லேருந்து ஏன் வந்துக்கிறான் இவன்? 2 இட்லி வாங்கினா 1 சாம்பார் தான் கொடுப்பாங்க, 1 சட்னி கொடுப்பாங்க. நீ 2 இட்லி வாங்கிட்டு 2 சாம்பார் கொடு, 2 கூட கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தான் ஜோம் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. அதுக்காக ஏன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆத்மாவை தேடுங்க, ஆத்மாவை சம்பாதிங்க, ஞானம் உள்ள ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. இந்த கடைசி காலத்தில் ஒன்று தான் தேவை. ஆண்டவருக்கு நிற்கக்கூடிய வைராக்கியமான பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பாவத்தை நோக்கி, இந்த பிரபஞ்சம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவருக்காக நிற்கிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுறாரு. இந்த நெமிலி சுற்று வட்டாரத்தில் உண்மையாய் இந்த ஈசி வைர விழா தேவாலயத்தில் எனக்கென்று வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு வாலிபனை, ஒரு வாலிப சகோதரி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்காக நிற்பீங்களா? அப்படி நீங்கள் நிற்கும் பொழுது இந்த உலகத்தின் ஆசை இவைகள்லாம் கூட கொடுத்துருவாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. சொன்னதை சொன்னபடி சரியான நேரத்தை கர்த்தர் செய்வார். ஆகவே அவரை தேடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. ஆகாயத்து பறவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தமானவர்களை மறந்துடாதீங்க. உங்களை கர்த்தர் விசேஷித்தமானவர்களை வச்சிருக்கிறாரு. ஆகவே உணவுக்காகவும் உடைக்காகவும் வீட்டில் தர்க்கம் பண்ணி போராடிட்டு இருக்காதீங்க. உணவும் உடையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதம். நன்றி சொல்லி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசேஷமானதை மட்டும் நினச்சி பாருங்க. இந்த மனுஷனாக உருவாக்கி எனக்கான தேவையில்லை நீங்களே பார்த்துக்குவீங்க. மரத்தை வச்சு கடவுள் என்ன பண்ணுறாரு? மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லை, நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும். உங்களுக்கான திட்டம் அவர் கையில் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே திட்டமாக இருக்குது. இது கன்க்ளூஷன்றதுனால கொஞ்சம் நேரம் தலை சொரியாதீங்க, இப்படி முறைக்கிற மாதிரி பார்க்காதீங்க. லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டு இருக்கிறாரு. உனக்கு இந்த வயசில் உனக்கு இது நடக்க போகுது, உன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நீ உண்மையாக இருந்தீன்னா இந்த நேரத்தில் உனக்கு இந்த வேலை கிடைக்க போகுது, இந்த இடத்துல இந்த வேலைக்கு நீ சேர்ந்த பிறகு அந்த இடத்துல இந்த உயர்வு பெறுவ, இந்த உயர்வு பெற்றவுடனே கண்டிப்பாக நீ வீடு கட்டுவ, வீடு கட்டினோடனே உனக்கு கண்டிப்பாக நீ நல்லது உனக்கு நடக்கும், அடுத்தடுத்து உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும்ன்றது எல்லாமே கடவுளுடைய திட்டத்தில் இருக்குதுன்னா அந்த திட்டம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கூடாதுன்னு தான் உங்கள் கண்ணு முன்னாடி இச்சையானதை காண்பிக்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடி பாவமானதை காண்பிக்கிறான். அவருடைய திட்டத்தை சேர்ந்து நீ ஆசீர்வாதம் அடைஞ்சிருவியா அவ்வளோ சீக்கிரமா? அவர் திட்டத்தில் இல்லாததெல்லாம் உன் திட்டத்தில் கொண்டு வரான் பிசாசு, உன் எண்ணத்தில் கொண்டு வரான், உன் சிந்தையில் கொண்டு வரான். நீ இப்படி போனால் நல்லா இருப்ப. ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது என்னன்னா, உமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கன்னு கத்த சொல்லி கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், அது பாரு இப்படி போன ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது, போய் எங்கன்னா சேத்துல தான் மாட்டணும். ஷார்ட் ரூட்னு போய் நான் பட்ட கஷ்டங்கள் இருக்குது, அது சொல்லவே முடியாது. ஷார்ட் ரூட்டில் போனால் நினைக்காதீங்க. நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க, லக்கை நோக்கி ஓடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்பட துவங்கும். அன்னைக்கு சத்துருகளெல்லாம் உங்களை பார்த்து அவங்கள அறியாமல் உங்களை பார்த்து கை தட்டுருவாங்க. அடா அண்டாண்டா, அவங்களே அறியாது. அவன் உங்களுக்கு தட்டணும்லாம் தட்டல, உங்களை பார்த்து கை தட்டணும்லாம் தட்டல. அது அது அவங்கள தாண்டி வந்துட்டான், மேலே வந்துட்டான்னு உங்களை பார்த்து கை தட்டுற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். உங்களை முன்னாடி நிறுத்துவார், உங்களை உயர்த்துவார். ஆனால் அந்த திட்டத்திலே இருங்க. அந்த திட்டத்தை ஆண்டவரே உங்களுடைய பிளானில் நான் இருக்கணும் ஆண்டவரே, அதிலே என்னை நடத்தின்னு போயிடுங்க. என்னமோ கஷ்டம். இந்த உலகத்தில் பிசாசு கொடுக்குற சிற்றின்பங்கள், சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆண்டவர் விட்டு போயிடாதீங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு பெரிய தெய்வத்தை விட்டு போயிடாதீங்க. அவர் உங்கள் மேலே பெரிய பிளான் வச்சுருக்கிறார், பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. எவ்வளோ வாலிபர் இருக்கிறாங்க நெமிலியில், எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு ஏன் உங்களை கோயிலில் உட்கார வச்சுருக்கிறாரு? ஏன் நீங்கள் பாடுறீங்க? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? எல்லாம் இருக்குது, இருந்து ஏன் உட்காடுறோம்? அவர் திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் திட்டம் வெளிப்படும் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு
பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருங்க. நேரம் வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி மறைச்சி வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் முன்பதாய் வெளியரங்கமாக உங்களை நிறுத்தி காண்பிப்பார். வலது கையில் தூக்கி காட்டுவார், பாருங்க. அதுக்கு தான் உங்களை மறைச்சி வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு அவருடைய கரத்திலிருந்து தூக்கி காட்டுவார். இதுதான் பாருங்கள், இவ்வளோ காலமாக ஸ்பெஷலாக வச்சுருந்தேன் உங்களுக்காக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் விசேஷமானவர்கள். இது எனக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவருடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த திட்டத்தை செய்யக்கூடாதுன்னு தான் பல விஷயங்களை நயவஞ்சகமாய் உங்களுக்கு முன்பாக விதைத்திருக்கிறான். அதில் சிக்கிக்காதீங்க. போய் சர்ச்சில் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளை வீட்டில் சாப்பாட்டுக்கு சண்டை போடாத. சர்ச்சில் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளை ட்ரெஸ்ஸுக்கு போய் வீட்டில் சண்டை போடாத. கோயிலில் இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜோம் பண்ணுறோம், வைராக்கியமாக இருக்கிறோம், யூத்தில் இருக்கிறோம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், சில்ட்ரன்ஸாக இருக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்கிறீங்க, ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் போய் சாப்பாட்டுக்காக ட்ரெஸ்ஸுக்காக என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் உங்களுக்கு வேறு பிளான் வச்சுக்கிறாரு. நீங்கள் வேறு மாதிரி, நீங்கள் வேறு ஆட்கள். கர்த்தர் உங்களை வேறு பிரித்து இருக்கிறாரு. உங்களுக்கான திட்டம் வேறு. நீங்கள் பெரிய விஷயத்தை விட்டு சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? வீட்டில் சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் போராடிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? வரங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியின் கரிகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டர்கிட்ட போராடி அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா கிட்ட போராடுறோம், ஆண்டர்கிட்ட போராடுறோமா? அந்த ஜப வைராக்கியம், அந்த துதிக்கிற வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு பாருங்க. அவரு சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்கள் மேலே ஏதோ ஒரு தீர்மானம், உங்கள் மேலே இருக்கிற அன்பு, உண்மையை சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற காதல் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பணப்பாக்கம் ஏரியாவில், எல்லா சபைகள் இருக்குது. இந்த சபையிலேருந்து 4-5 ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்களே. வைராக்கியமாக ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக இறைப்பணி செய்கிற மிஷினரி இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய பயிற்சி போதகர்கள் இருக்கிறாங்க. ஏன் நெமிலி திருச்சபை மேலே அவ்வளோ ஒரு அன்பு கடவுளுக்கு? ஏன்னா நீங்கள்லாம் கர்த்தருடைய பிளானில் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. பெரிய தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்களாம் அங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் அவங்களான்னு உங்களுக்கே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வரத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிற காலம் இன்னும் கொஞ்சம் தான். கூடி சீக்கிரம் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், மறந்துடாதீங்க. எதை விட, பறவையை விட, ஆகாயத்து பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எத்தனையோ காரியத்துக்கு ஒப்பிடுறாரு. சரீரம் முக்கியம், ஜீவன் முக்கியம். சரீரம் மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ்ஸு, பசிக்கு தான் சாப்பாடு. ஜீவனோட இருக்கிறதுக்கு சாப்பிட்றோமா, சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சரீரத்தை மறைக்கிறதுக்கு கடவுள் ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிறாரா, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்கள். அதை தாண்டி வேறு எதுக்காகவும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் இதை பற்றி என்ன ஆழமான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும்